ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொன்னதும் புஷ்பால் ஆரம்பிச்சது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வரிசையாக படங்கள் ஹிட்டு கொடுத்துட்டே வந்துச்சு. புஷ்பா 2 ஹிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அவங்க நடித்த எல்லா திரைப்படம் இப்போ குபேரா வரைக்குமே எல்லா படங்களுமே ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் அனிமல்லாம் ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில் அடுத்ததான் என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா குபேரா படம் அதில் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸே கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி படத்துக்கு அப்புறமா தான் வரும். ஆனால் முழுசாக அந்த படத்தில் வரதுன்னா ஒரு அரை படம் மட்டுமே தான் அவங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி இல்லாமே நிறையா கதையெல்லாம் ஓடி இருக்கும். படமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் தான் ரவீந்திராவுடைய இயக்கத்தில் இப்போது மைசா அப்படின்ற படத்துடைய பூஜையானது நடந்திருக்கு. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப மிரட்டலான ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க ராஷ்மிகா மந்தனா. மிரட்டல்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய பூஜையை போட்டிருக்காங்க. அண்ட் ராஷ்மிகா மந்தனா எப்போவுமே ஒரு பெரிய அளவில் வசூல் கொடுக்கக்கூடிய நடிகையாக தான் பார்க்கப்படுறாங்க. அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இந்த திரைப்படம் ஒரு நல்ல வசூலை குவிக்கும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிம்புவுடைய நடிப்பில் ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை ரொம்ப சைலண்டாக ஷூட் பண்ணுன்ற மாதிரியே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஃபோட்டோஸ் எல்லாம் வைரலாகவே அப்புறம் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஆனால் ரெண்டு பேருமே இது வரைக்கும் படம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வாயை திறக்காம தான் இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த படம்லாம் கன்ஃபார்ம் ஆகி படத்துடைய ஷூட்டிங்கும் இப்போ ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செட்டை போட்டு சென்னையிலேயே ரொம்ப சூப்பராக அடுத்த மாதம் ஆகஸ்டோடைய 2வது வாரத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இன்னும் பிரம்மாண்டம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கூடவே சிம்பு எப்பயும் பார்க்குற மாதிரி இல்லாமல் எப்படி நம்ம வெந்து தணிந்தது காடில் திடீர்னு ஒரு போஸ்டருக்காக அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனாலே சூப்பராக வேலை வாங்குவார். அண்ட் அவருடைய இயக்கத்தில் ஆல்ரெடி நடிக்கணும்னு சிம்பு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவருடைய கனவெல்லாம் ஒன்று நிஜமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மணிரத்னமுடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது 5 ஹீரோவில் ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் இதில் அப்படி கிடையாதுன்னு சொல்லி தக் லைஃப்பில் சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக வெற்றிமாறனோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ணியாகணுன்ற மாதிரி இருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு படம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். பாலாஜி செல்வராஜோடைய இயக்கத்தில் சரவணனுடைய நடிப்பில் சட்டமும் நீதியும் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த வெப் சீரிஸ்க்கு சூப்பரான வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். 90களில் சரவணன் ஹீரோவாக நடிக்கும் போது எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவரே நெகிழ்ச்சியாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த வெப் சீரிஸ் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப ஆழமான கதையை சொல்கிற மாதிரியும் அதில் ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சரவணன் அப்படின்ற மாதிரி அவருக்கும் இப்போ பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இந்த வெப் சீரிஸை பார்த்து தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மறுபடியும் நாயகனாகவே திரும்ப ஒரு ரவுண்ட் அடிப்பார் சரவணன் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் எல்லா கதாபாத்திரமே பண்ணிட்டாரு. அதில் கதாநாயகனாக அவர் கலர் நடக்கிறதுல பெருசாக ஆக்ஷன் இல்லை அப்படின்னாலும் இந்த படம் பேசியே சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறைய படங்களில் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸும் அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நிறைய போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் இந்த வெப் சீரிஸில் இல்லாதனாலே இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரசிகர்கள். இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வெறும் கேரக்டர் ரோல் மட்டும் இல்லாமல் கதாநாயகனாகவும் களமிறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சரவணன் பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கேற்ற மாதிரியான கதைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் ஆச்சு ஏஆர் முருகதாஸ்க்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. காரணம் என்னன்னா சிக்கந்தர் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா கஜினி மாதிரியான ஹிட் படங்கள், அது ஏன் கஜினி ஏன்னா அப்படி ஒரு படம் யாரும் கொடுக்கலன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹிட் படத்தை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறமா அவர் நிறைய படங்கள்லாம் இயக்குனார். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த சிக்கந்தர் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்படலை, ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. இது இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, இந்த மதுராசி படத்தையாவது ஏதாவது மெருகேற்றணும்னு சொல்லி அந்த படம் கொஞ்சமாக இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வரும்போதே இந்த மதுராசி படத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை மாற்றி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜென்சி செட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி க்ரியேட்டிவாக யோசிச்சு நிறையவே இந்த படத்தில் மாற்றிருக்காங்களாம். ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணதுனால சிவகார்த்திகேயனே ஷாக் ஆகிட்டார். என்னங்க சொன்னது ஒன்று எடுக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏஆர் முருகதாஸ் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினால இந்த படம் இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுமே நம்புகிறாங்க. விக்ரமுடைய அடுத்த படம் என்ன? ஏன்னா வீரதீர சூரன் அப்படின்ற படத்துடைய செகண்ட் பார்ட்டோட ஹிட்டுக்கு அப்புறமா அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு மேலே இல்லாமல் அடுத்ததான் வேறு படத்தில் குதிக்கிறேன்னு பிரேம்குமாரோடைய இயக்கத்தில் ஒரு படம் 96 படத்தோடைய இயக்குனரான பிரேம்குமார் மெய்யழகன் அப்படின்ற படம் கொடுத்தாரு. அடுத்ததான் 96 2 வரும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே விக்ரமோடைய படத்தை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இப்போ விக்ரம் அவர்களுடைய படத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகியாக யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா ருக்மணி வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ருக்மணி வசந்த்துமே இப்போ நிறைய படங்களில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையும் விக்ரம் குஜோடியாக அவங்க தான் நடிக்கிறாங்க. இன்னும்
நிறைய காஸ்ட் யாரெல்லாம்னு சொல்ல போகிறாங்களாம் சீக்கிரமாகவே. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுடைய எஸ்என்இ பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.